வெல்கம் பேக் டு தி சேனல். நம்ம எஸ்கேனோடைய பராசக்தி படத்தோடைய டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் இப்போ ஆஃபீஸ்லேயே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேர்ல்டு வைடாக 27 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சொல்லி ஆஃபீஸில் சொல்லியிருக்காங்க. அமரன் படத்துக்கு அப்புறமா ஒரு பெஸ்ட் ஓப்பனிங் அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம எஸ்கேனா நிறைய ரெக்கார்டும் இந்த ஒரு படத்து மூலிமா வச்சிருக்காரு. முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ அமரன், மதராசி, பராசக்தி மூணுமே டபுள் டிஜிட் நம்பர் தான் வந்திருக்கு. அதே மாதிரி ஓவர்சீஸில் 1 மில்லியன் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெக்கார்டு அப்படிங்கிறது பராசக்தி வச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். இந்த ஒரு படம் அப்படிங்கிறது இன்றைக்கும் இதோடைய கலெக்ஷன் செம்மையாக வந்து இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு 2 நாள்லேயும் இந்த ஒரு படம் அப்படிங்கிறது 50 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு நம்மளுக்கு மண்டே அப்படிங்கிற போது இன்றைக்கி நம்மளுக்கு புக் மை ஷோவில் இதோடைய டிக்கெட் சேல்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக தான் ஆகும். ஏன்னா எல்லா படத்துக்கும் இது ஆகிறது தான் ஒர்க்கிங் டே அப்படிங்கிற போது எல்லாருமேலாம் படத்துக்கு போக மாட்டாங்க. ஸோ இதோடைய சேல்ஸ் அப்படிங்கிறது இந்த படத்துக்குன்னு இல்லை, எல்லா படத்துக்குமே சண்டே அப்படிங்கிற போது சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது. அதே மாதிரி பராசக்தி அப்படின்னு நெக்ஸ்ட்டு பொங்கல் ஹாலிடே வேறு வரப்போகுது. இதோடைய கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்னும் அதிகமாகும். மக்கள் மத்தியில் இந்த ஒரு படம் செம்மையாக கனெக்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்த ஒரு படம் அப்படிங்கிறது தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான் வேர்ல்டு வைடாக நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அப்படின்னால உண்மையாகவே இந்த ஒரு கலெக்ஷன் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ இதோடைய டே 2 கலெக்ஷன் எவ்வளோ அப்படின்னா நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் பராசக்தி படத்தை நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இந்த ஒரு படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறந்துடாம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.